பொன்னி, என்னென்ன பொருள் இருக்கோ உன்னோடது எல்லாத்தையும் எடுத்துக்க. நம்ம இனிமேல் திரும்ப இந்த வீட்டுக்கு வரவே மாட்டோம். ஏங்க இப்படி பண்றீங்க? அத்தை மனசு ரொம்ப கஷ்டப்படுங்க. இங்கேயே இருப்போங்க. தனியா போனா நம்மளுக்கும் கஷ்டம்தாங்க. நீங்க பாட்டுக்கு வேலைக்கு போயிருவீங்க. நான் மட்டும்தான் தனியா வீட்ல இருக்கணும். இங்கன்னா அத்தை இருக்காங்க, அக்கா இருக்காங்க. எனக்கும் கொஞ்சம் ஆறுதலா இருக்கும்லங்க. பொன்னி, நீ தான் அப்படி நினைச்சிட்டு இருக்க. அவங்க உன்னைய பாரமா தான் நினைக்கிறாங்க பொன்னி. வா பொன்னி, போயிடலாம். போனா தான் நம்மளோட அருமையும் தெரியும் அவங்களுக்கு. வெளியே போய் நம்மளால பொழைக்க முடியாதா என்ன? வா, போய் தான் பார்க்கலாம். ஏங்க இப்படி பண்றீங்க? எங்க அம்மா அப்பாக்கெல்லாம் தெரிஞ்சா ரொம்ப சங்கடப்படுவாங்கங்க. அவங்க தான் சந்தோஷப்படுவாங்க பொன்னி. உங்க அப்பா அம்மாலாம் வந்தா இங்க ஒருத்தரும் கூட மரியாதை கொடுக்கறது இல்ல. நம்ம மட்டும் தனியா இருந்தாங்கன்னா அவங்க பாட்டுக்கு வந்து எத்தனை நாள் கூட இருந்துட்டு போவாங்க. இங்க வந்தா உங்க அப்பா அம்மாவை யாரும் மதிக்க கூட மாட்டாங்க. நீங்க சொல்றது உண்மைதாங்க. ஆனா கோமதி அக்கா பாவங்க. அவங்க எப்பயுமே என் கூட நல்லா பேசுவாங்க. அவங்க அப்பா அம்மா தான் ரொம்ப பிரஸ்டீஜ் பார்ப்பாங்க. ஆனா அந்த அக்கா அப்படி இல்லை. ரொம்ப தங்கமான அக்கா. அக்கா என் கூடயே தான் காலையில ஃபுல்லா இருப்பாங்க. நானும் இல்லைன்னா ரொம்ப கஷ்டப்படுவாங்க. பொன்னி, நீ உன்னைய பத்தி யோசி, உங்க அப்பா அம்மாவை பத்தி யோசி, மத்தவங்களெல்லாம் பத்தி யோசிச்சுட்டு இருக்காத. அவங்கள பாத்துக்க 1000 பேர் இருக்காங்க. நம்மள நம்ம தான் பாத்துக்கணும். ஏங்க சொல்றதே கேட்க மாட்டீங்க. எனக்கு வெளியே வரவே பிடிக்கலைங்க. தேவையில்லாத வேலை பார்க்குறீங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளோ பேசினதுக்கு அப்புறமும் நம்ம இங்க இருந்தோம்னா நம்மளுக்கு மரியாதையே இல்ல. நீயும் தானே இருந்த. எப்படி பேசுறாங்க பாத்தீல? நம்ம மாசம் 7000 ரூபாய் கொடுக்குறோம். அவன் என்ன கொடுக்குறான்? ஆனா அவனுக்கு தான் மரியாதை. மரியாதை இல்லாத இடத்துல இருக்கக்கூடாது பொன்னி. புரிஞ்சுக்க பொன்னி. நீ இன்னும் சின்ன பொண்ணாவே இருக்க பொன்னி. எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும். சரிங்க, இதுக்கு மேல உங்க விருப்பம். நீங்க என்னமோ பண்ணுங்க. நான் எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறேங்க. நான் என்னோட ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பேக்ல வச்சுட்ட பொன்னி. உன் ட்ரெஸ் என்னென்ன வேணுமோ எடுத்துக்கோ. எல்லாத்தையும் எடுத்துக்கோ. இனிமேல் இங்க வரவே மாட்டோம். அதை மனசுல வச்சுட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு கிளம்பிரு பொன்னி. ஏங்க, எங்க அப்பா அம்மாட்ட ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்லிருட்டுமாங்க? அவங்க கிட்ட சொல்லாம கிளம்பணும்னா ரொம்ப சங்கடப்படுவாங்கங்க. ஒரு வார்த்தை ஃபோனை போட்டு சொல்லிடுவோங்க. நீ ஃபோன் பண்ணி உங்க அப்பா அம்மாட்ட நாங்க வரோன்னு மட்டும் சொல்லு. மத்தபடி எல்லாத்தையும் அங்க போய் பேசிக்கலாம் பொன்னி. நம்ம இப்படி கிளம்புறோம் தெரிஞ்சிச்சுன்னா அவங்களும் விடவே மாட்டாங்க. அங்க போய் 2 நாள் இருந்து வீடு பார்த்துட்டு அப்புறம் கிளம்பி நம்ம வீட்டுக்கு போயிடலாம். சரிங்க, நான் ஃபோன் பண்ணி வரணும் மட்டும் சொல்லிடுறேன். அத்தை, அத்தை, பொன்னிய போவேனா சொல்லுங்க அத்தை. பொன்னி இல்லைன்னா என்னாலே இந்த வீட்லயே இருக்க முடியாது அத்தை. ஏமா, உன் புருஷனை அந்த அடி அடிச்சு போட்டானே, அது உனக்கு தெரியலையா? ஏன் இப்படி வெள்ளந்தியா இருக்க? இங்க பாரு கோமதி, அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினீன்னா நீயும் வீட்டை விட்டு கிளம்பிரு, சொல்லிட்டேன். எல்லாரும் அப்படியே எங்க எங்கேயாச்சும் போய் தொலையட்டும். அப்புறம் நானும் லல்லுமா மட்டும் இந்த வீட்டுல ஜாலியா இருப்போம். எவன் தொல்லையும் இருக்காது. ஏங்க இப்படி பேசுறீங்க? காலையில இருந்து நைட்டு வரையும் பொன்னி தாங்க என் கூடயே இருப்பா. எந்த விஷயமா இருந்தாலும் அவ கூட தான் ஷேர் பண்ணிக்கிட்டு பேசிக்கிட்டு சிரிச்சிட்டு இருப்போங்க. அவளும் போயிட்டானா நான் எப்படிங்க இந்த வீட்ல இருக்குது? எனக்கும் ஒரு பிரச்சனை இல்லை கோமதி. நீயும் அவங்க கூட சேர்ந்து போயிரு. நான் எக்கேட கெட்டு போறேன் போங்க. யாருக்குமே என் மேல அக்கறையே இல்ல. உங்க கூடயில இருக்கறதுக்கு நான் எங்கேயாச்சும் போய் தொலைஞ்சிடலாம். ஏண்டி கோமதி இப்படி பேசிட்டு இருக்க? அவனே ஏற்கனவே நொந்து போய் கிடக்கான். அவனை போய் மேலும் மேலும் நோக வைக்கிறியே. யாருக்கும் எந்த பாவம் நினைக்காத என் பிள்ளை. இப்படிப்பட்ட பிள்ளையவா இப்படி பேசுறியா? அடிக்கிறான், என்னென்ன பண்றான் பாரு. என்ன பண்ணி தொலைய? நான் ரெண்டாவதா பெத்தது. அவங்க அவங்க பேச்ச கேட்டுட்டு ஆடிக்கிட்டு திரியிறான். இப்படி குடும்பத்தை பிரிச்சு கூட்டிட்டு போவான்னு நான் நினைக்கவே இல்லையே. அத்தை, அத்தை, பொன்னியும் கொழுந்தனாரும் வராங்க அத்தை. ப்ளீஸ் தான் இருக்க சொல்லுங்க அத்தை அவங்கள. டேய், அவளுக பேச்ச கேட்டுக்கிட்டு நீயும் ஆடாத. அப்புறம் உன்னை நடு தெருவுல தான் விட்டுட்டு போயிருவாளுக பாத்துக்க. பெத்த தாயா சொல்றேன்டா, கேட்டுக்கடா. அவன் மட்டும் போய் எங்கே தொலையட்டும்டா, நீ இங்கே இருடா. அம்மா, இப்பயும் உன் புத்தி தெரியுது பாத்தியா? அவளை மட்டும் போ சொல்ற, என்னை இருக்க சொல்ற, இதுலயே உன் லட்சணம் தெரியலையா? அவ காலையில இருந்து என்கிட்ட சொல்லிட்டு இருக்கான், எங்க போவேணாங்க, இங்கேயே இருக்கலாங்கன்னு. நான் தான் இப்ப அவளை கிளம்ப வச்சிருக்கேன். அத்தையும் அக்காவும் கஷ்டப்படுவாங்க, இங்கேயே இருக்கலாம் சொல்றா. ஆனா நீங்க அவளைத்தான் குறை சொல்லிட்டு இருக்கீங்க. இதுக்காகவே நான் வெளியே போயே தீர்வேன். பொன்னி, எனக்காக இரு பொன்னி. நீ இல்லாம நான் எப்படி பொன்னி இந்த வீட்ல இருப்பேன்? நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு பொன்னி. உன்னைய விட்டா நான் யார் கூட பொன்னி பேசி சிரிச்சுட்டு இருப்பேன்? அக்கா, கவலைப்படாதீங்கக்கா. நான் எப்படியாச்சும் சீக்கிரமா இங்க வந்துருவேன்க்கா. எனக்கும் கொஞ்சம் கூட போக விருப்பமே இல்லைக்கா. இவங்க தான்க்கா, எவ்வளோ சொன்னாலும் கேட்கவே மாட்றாங்க. என்னக்கா பண்றது? இவங்க பேச்ச மீறவே முடியல. டேய், என்னை பிரிஞ்சு என்னைக்காச்சும் இருந்திருக்கியாடா? ஏன்டா இப்படி ஒரு முடிவு எடுக்கிற? நான் எப்படிடா உன்னை விட்டுட்டு இருப்பேன்? பா, குடும்பத்தோட சூப்பரா நடிக்கிறீங்க. உன் மூத்த பையன் இருக்கும்போது என்னை எதுக்கு தேட போற? எனக்கு கொஞ்சம் வழி விட்டா நான் தாராளமா கிளம்பிடுவேன். அம்மா, ரொம்ப தான் ஓவரா பண்றான். வழி விடு, போகட்டும்.
என்னமோ இவன் தான் லட்சக்கணக்குல சம்பாதிக்கிற மாதிரி நான் ஏதோ தெருவில் நின்று பிச்சை எடுக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். ஏங்க கம்மனி இருங்கங்க. உங்களால தாங்க இவ்வளோ பெரிய பிரச்சனையே வந்துச்சு. நல்லா பேசுறமா? என்னாலதான் எல்லா பிரச்சனையும் வந்துச்சா? கட்டுன பொண்டாட்டியே எனக்கு சப்போர்ட்டுக்கு இல்ல. என்னையெல்லாம் யாரும் தேடிடாதீங்க. நான் போனேன்னா நீ வரவே மாட்டேன். ஏண்டா அவனுக்கு தான் புத்தி கெட்டு போச்சுன்னா உனக்கு எங்கடா போச்சு அறிவு? நீயும் ஏன்டா இப்படி பேசிட்டு இருக்க? என் நிலைமைய கொஞ்சம் நினைச்சு பாருங்கடா. என்னைய கொஞ்சம் நினைச்சு பார்த்தீங்கன்னா நீங்களாம் இப்படி பேசவே மாட்டீங்கடா. கோமதி, உனக்கு ஒண்ணுமே தெரிய மாட்டேது. நீ கொஞ்ச நேரம் பேசாம இருமா. அவன் ஏற்கனவே மனசு நொந்து போன மாதிரி பேசிட்டு இருக்கான். நீயும் மேலும் மேலும் நோக வைக்காதம்மா. கோமதி, என்னம்மா எல்லாரும் இப்படி வெளியே நிக்கிறீங்க? அம்மா, மனசு ரொம்ப கஷ்டமா இருக்குமா. ஏன் கோமதி அழாத, என்னாச்சு? ஃபர்ஸ்ட் என்னாச்சுன்னு சொல்லு. பொண்ணியும் குழந்தனாரும் வீட்டை விட்டு தனியா போறாங்கம்மா. சந்தோஷமான விஷயம் தானேம்மா, அதுக்கு எதுக்குமா அழுகுற? அதைத்தான் மாமா நானும் சொல்றேன். உங்க பொண்ணு கேட்கவே மாட்றா. அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கா. பாத்தியா அந்த ஆளுக்கு கொழுப்ப? நம்ம வெளியே போறது சந்தோஷமான விஷயமா. இதெல்லாம் தெரிஞ்சே நீ இங்க இருக்கணுங்கிற. வெளியே போறதுதான் நம்மளுக்கு மரியாதை. பொண்ணி தெரிஞ்சுக்கோ. கோமதி, உனக்கு இங்க இருக்க பிடிக்கலன்னா அம்மாட்ட வந்து இருமா. எத்தனை நாள் வேணாலும் இரு. நீயும் மாப்பிள்ளையும் அங்கே இருந்தாங்க கூட சரிதான். வருஷம் ஃபுல்லா நாங்க பார்த்துக்குவோம். இதுக்கெல்லாம் நீ அழுதுட்டு இருந்தேன்னா எப்படிம்மா? இன்னும் சின்ன பிள்ளையாவே இருக்கக்கூடாதுமா. எல்லாத்தையும் ஏத்துக்க பழகிக்கணும். உனக்கு என்னம்மா குறைச்சலு? அவனை மாதிரியா இருக்காரு மாப்பிள்ளை? குணத்துலேயும் சரி, படிப்புலேயும் சரி, அறிவுலேயும் சரி, மாப்பிள்ளை எவ்வளோ தங்கமான குணமா இருக்காரு. உனக்கு இதை தவிர வேற என்னம்மா வேணும்? வா, நீ அம்மா கூட 2 நாள் இருந்துட்டு அப்புறம் வரலாம். மாப்பிள்ள, நாங்க கோமதியை கூட்டிட்டு வீட்டுக்கு போறோம். அவ கொஞ்சம் நார்மல் ஆனக்கப்புறம் நீங்க 2 நாள் கழிச்சு வந்து கூட்டிட்டு போய்க்கோங்க. ஆ, சரிங்க மாமா, தாராளமா கூட்டிட்டு போங்க. அங்கேயே இருந்துட்டா கூட சரிதான். என்னது? அங்கேயே இருந்துட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க? இல்லத்த, நானும் அங்கேயே வந்துருவேன்னு சொல்ல வந்தேன். சரிங்க மாப்பிள்ளை, அப்ப நாங்க வரோம். சம்மந்தி, பார்த்து இருங்க, நாங்க வரோம். ஆ, சரிங்க சம்மந்தி, பார்த்து போயிட்டு வாங்க. ஏத்தா கோமதி, சீக்கிரமா வந்துருத்தா. சரிங்கத்த. பொன்னி, சீக்கிரமா வந்துரு பொன்னி. நானும் போயிட்டு வரேன் பொன்னி. சரிங்கக்கா, போயிட்டு வாங்கக்கா. ஏங்க, நம்ம மாப்பிள்ளையும் பொண்ணு வராங்க. டவுனுக்கு போய் ஏதாச்சும் கறி மீன் வாங்கிட்டு வாங்க. ஏண்டி பட்டு, நீ சொல்லிதான் எனக்கு தெரியணுமா? எனக்கு தெரியாதா நம்ம மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கும் எப்படி கவனிக்கணும்னு? சரிங்க சரிங்க, நீங்க பாட்டு கிளம்பாம இருந்தீங்களா, அதான் சொன்னேன். வரட்டும் பட்டு, 2 நாளைக்கு இங்கதானே இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. என்னன்னு தெரியலங்க, 2 நாள்லாம் வந்து இருக்க மாட்டாங்களே. திடீர்னு வரேன்னு சொல்றாங்க, ஒன்றும் புரியல. பொண்ணுக்கு நம்மள பார்க்கணும் போல இருந்திருக்கும், அதுதான் மாப்பிள்ளை கூட்டிட்டு வருவாரு. நீ எதையும் தேவையில்லாம யோசிச்சுட்டு இருக்காத பட்டு. சரிங்க, எது எப்படியோ எனக்கு சந்தோஷமா இருக்கு என் மக வரப்போறான்னு. பிள்ளைங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா இன்னும் சந்தோஷப்படுங்க. நீ இன்னும் சொல்லலையா ஸ்னேகாக்கும் ஸ்ருதிக்கும்? இன்னும் இல்லைங்க, இல்லை கொஞ்சம் வேலை இருந்துச்சு வயல்ல, அதை முடிச்சிட்டு போவோமேன்னு இருக்கேன். ஆமா ஆமா, எப்படி இருந்தாலும் நம்ம பொண்ணு இந்த வழியா தான் போய் ஆகணும். சரி, நீ வேலையை முடிச்சுட்டு மெதுவாவே வா. நான் டவுனுக்கு போயிட்டு வரேன். ஏங்க, நம்ம பொண்ணு மாப்பிள்ளை வந்துட்டாங்கங்க. வாங்க மாப்பிள்ள, பார்த்தா பொண்ணி. ஆ, வரேங்க மாமா. மாப்பிள்ளை வாங்க, ஏன் அங்கேயே நின்றுருக்கீங்க? அப்பா. ஏன் 2 பேருக்கும் முகம்லாம் ஒரு மாதிரியா இருக்கு? என்னாச்சு பொன்னி, ஏதோ பிரச்சனையாமா? நீயும் மாப்பிள்ளையும் திடீர்னு இப்பெல்லாம் வரமாட்டீங்களே, அதான் கேட்குறேன். மூஞ்சி ஒரு மாதிரியா இருக்கு. ஆமாமா, சொல்ல முடியாத பெரிய பிரச்சனைமா. என்னாச்சு பொண்ணி? எதா இருந்தாலும் அப்பா அம்மாட்ட சொல்றதுக்கு என்ன? அப்பா, நாங்க தனி கொடுத்துன போலான்னு வந்துட்டோம்ப்பா. ஆமா மாமா, நாங்க 2 பேரும் வீட்டை விட்டு வந்துட்டோம் மாமா, தனி கொடுத்தனம் போலான்னு. ஏமா திடீர்னு ஏன் இந்த முடிவு? சம்மந்தி எதுவும் சொல்லலையா? நீங்க பாட்டுக்கு தனி கொடுத்தனம் வந்துட்டீங்க. அப்பா, வீட்ல சரியான சண்டைப்பா, அதான்ப்பா இந்த முடிவு எடுத்துட்டு வந்துட்டோம். எங்களுக்கு கொஞ்சம் கூட அந்த வீட்ல மரியாதையே இல்லப்பா, அதான்ப்பா வீட்டை விட்டு வந்துட்டோம். 2 நாள் நம்ம வீட்ல இருந்துட்டு வீடு பார்த்துட்டு அப்புறம் கிளம்பிடுவோம்ப்பா. ஏய், என்னடி பேசுற? நம்ம வீட்ல வருஷம் ஃபுல்லா கூட இருந்துக்க, அதென்ன தனியா போறது? ஒழுங்கா போய் மாமியார்ட்ட பேசி அங்கேயே இருங்க. பாவம், அவங்களும் ஒத்தையா தானே இருக்காங்க. அத்தை, நீங்க நினைக்கிற மாதிரி சின்ன பிரச்சனை எல்லாம் கிடையாதுங்க. அண்ணா அம்மாலே நீ ரொம்ப பேசிட்டாங்க. பத்தாவதுக்கு நீங்க தான் எல்லாத்துக்கும் காரணம் சொல்றாங்க. நீங்க என்ன பண்ணீங்க? உங்களை தான் எல்லாமே காரணம் சொல்றாங்க. அதான் வீட்டை விட்டு வந்துட்டோம் த. இது என்ன மாப்பிள்ள புது பிரச்சனையா இருக்கு? பட்டு, இங்க நின்று எல்லாத்தையும் பேசிட்டு இருக்காதீங்க, வீட்டுக்கு போங்க. மாப்பிள்ள, வீட்டுல எல்லாத்தையும் பேசிக்கலாம், வீட்டுக்கு போங்க.